இந்தியாவை லேண்ட் ஆஃப் மிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஒரு சில மர்மங்களை சயின்ஸ்கிட்ட கேட்டால் கூட சரியான பதில் கிடைக்காது. இந்த உலகத்தில் இந்தியாவை ஒரு ஆன்மீகம் இருந்த நாடு மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் மட்டும்தான் தெரியும் எவ்வளவு புதிர் அண்ட் மர்மம் கொட்டி கிடக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு சில விஷயம் ஃபிசிக்ஸையே பிரேக் பண்ணும், ஒரு சில விஷயம் பயாலஜியே சவால் விடும். அப்படி 7 மிஸ்ட்ரீஸான இடங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வெறும் கதை அல்ல, இதுக்கு ப்ரூஃப் இருக்குது, கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சயின்டிஸ்ட் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி தோற்று போன வரலாறு இருக்குது. அப்படி அறிவியலாலும் தீர்க்கப்படாத இப்போவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில மர்மங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மிஸ்ட்ரி ரிலேட்டட் வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ஒரு ஸ்பீடை கொடுக்கும். அதை விட பெட்டராக வீடியோ போடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம். ஸோ அவர் பிரதர் அண்ட் ஃப்ரெண்டாக நினச்சி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் HK அண்ட் வெல்கம் டு மிஸ்ட்ரி டைம். தி ஸ்கெலட்டன் லேக். இமயமலையில் கிட்டத்தட்ட 16,500 அடி உயரத்தில் இருக்க இந்த ரூஃப் பூண்ட் ஏரியில் பனி உருகும்போது இந்த ஏரியை பார்க்குற மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஏன்னா அந்த ஏரியிலேருந்து உங்களை பார்த்து சிரிக்கிற பல நூற்றுக்கணக்கான மனித எலும்புகளோட மண்டை ஓடுகள் அங்கே காணப்படுது. ஆரம்பத்தில் World War II செத்த ஜப்பான் சோல்ஜர்ஸ்னு நினச்சாங்க, இல்லைனா கிங் ஜாஸ்தாவாலோட லாஸ்ட் ஆர்மின்னு நினச்சாங்க. ஆனால் 2019 நடந்த இந்த ஒரு ஸ்டடியில் தான் மொத்த கதையுமே மாறிடுச்சு. சயின்டிஸ்ட் இந்த எலும்புக்கூடுகளை எடுத்து கார்பன் டேட்டிங் பண்ணாங்க. அண்ட் ரிசல்ட் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இது ஒரே காலகட்டத்தை சேர்ந்த எலும்புக்கூடுகள் இல்லை. குரூப் A 19th centuryயில் செத்தவங்க, அதாவது இந்தியன்ஸ். குரூப் B 1800களில் செத்தவங்க, அதாவது ஈஸ்டர்ன் மெடிட்டேரியன்ஸ் அண்ட் கிரேக்க மக்கள். இந்த 2 குரூப்புக்கும் கிட்டத்தட்ட 1000 வருஷம் கேப் இருக்குது. ஆனால் 2 குரூப்லேயும் ஒரே இடத்துல ஒரே மாதிரி செத்துருக்காங்க. அப்போ அங்கே நடந்தது என்ன? அங்கே இருக்க மண்டை ஓட்டுகளில் ஒவ்வொரு மண்டை ஓட்டுகள்லையும் ஒரு ரவுண்ட் கிராக் இருந்தது. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பயங்கரமான ஹேல்ஸ்ட்ரோம், அதாவது ஆலங்கட்டி மழை வந்திருக்கு. ஆனால் அது எப்படி ஒவ்வொரு மயத்துலேயும் கிட்டத்தட்ட கிரிக்கெட் பால் சைஸில் இருந்திருக்கணும். அதனால தான் அவங்க தலையில் விழுந்து அவங்க அங்கேயே செத்துருக்கலாம்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, கிரேக்க மக்கள் எதுக்கு 1800களில் இமயமலைக்கு உச்சிக்கு போய் அங்கே சாகணும்? இது மற்றொரு மர்மத்தோட ஆரம்ப புள்ளியாக இருக்குது. ஒரு மனுஷன் சாப்பிடாம எவ்வளோ நாள் இருக்க முடியும்? ஒரு மாதம். தண்ணி குடிக்காமல் மேக்ஸிமம் 1 வாரம் இருக்கலாம். ஆனால் குஜராத்தை சேர்ந்த பிரகால் ஜெனின்றவர் சொன்ன விஷயம் ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. என்னென்னா, 70 வருஷமாக இவர் சாப்பிடவே இல்லையா, தண்ணியும் குடிக்கலையா. இது சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்கன்னு சொன்னார். இது கேட்ட உடனே இந்தியாவில் டிஃபென்ஸ் சயின்டிஸ்ட் இவர் வச்சு ஆராய்ச்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சாங்க. 2003லேயும் 2010லேயும் ஸ்டார்லிங் ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட 15 நாட்கள் இவர் வச்சு ஆராய்ச்சி பண்ணாங்க. இவரை 24/7 CCTV சர்வேலன்ஸில் வச்சுருந்தாங்க. அந்த 15 நாட்களும் இவர் டாய்லெட் போகலை, சாப்பிடவும் இல்லை, தண்ணியும் குடிக்கவே இல்லை. இது மெடிக்கல் சயின்ஸ் படி இம்பாசிபிள்னு சயின்டிஸ்ட் சொன்னாங்க. தண்ணி குடிக்காமல் இருந்தால் கிட்னி ஃபெயிலியர் ஆகும். ஆனால் இவருக்கு எதுவுமே நடக்கலை. டெஸ்ட்டு முடித்த உடனே நார்மலாக போனார்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொன்னாங்க. டாக்டர்ஸ் பிளேடை ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க, யூரின் ஃபார்ம் ஆகுது. ஆனால் அதுவே திரும்ப அப்சர்வ் ஆகிட்டு தான். நாசா கூட இந்த கேஸில் இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. என்னென்னா, ஸ்பேஸுக்கு ட்ராவலுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் 2020 அவர் இறந்து போயிட்டார். அவரோட சேர்ந்து அந்த மர்மம் அண்ட் சீக்ரெட் அவரோடய போயிடுச்சு. த வில்லேஜ் ஆஃப் ட்வின்ஸ், கொடின்கி, கேரளா. கேரளாவில் இருக்க இந்த ஒரு சின்ன கிராமம் கொடின்கி. உலகம் ஃபுல்லாக ட்வின்ஸ், அதாவது இரட்டை குழந்தைகள் பிறக்கிற ரேஷியோ ரொம்ப கம்மி. 1000 பேரில் 4 பேர் தான் ட்வின்ஸாக இருப்பாங்க. ஆனால் இந்த கொடின்கி கிராமத்தில் நீங்கள் ரோட்டில் போனால், இல்லை ஸ்கூலில் பார்த்தா, மார்க்கெட்டில் பார்த்தா, எங்கே பார்த்தாலும் ட்வின்ஸாக தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 10 பேரில் 6 பேர் ட்வின்ஸாக இருப்பாங்க. இங்கே மட்டும் 2000 குடும்பங்களுக்கு நடுவில் கிட்டத்தட்ட 400 குடும்பத்துக்கு மேலே ட்வின்ஸ் தான் இருக்காங்க. இதில் என்ன மிஸ்ட்ரின்னா, இந்த ஊரில் இருக்க பொண்ணுங்க வேறு ஊரில் போய் கல்யாணம் பண்ணாலும் அவங்களுக்கும் ட்வின்ஸ் தான் பிறக்குது. இதே மாதிரி வேறு ஊர்லேருந்து வந்து இந்த ஊரில் செட்டில் ஆகிற பெண்களுக்கும் குடும்பங்களுக்கும் ட்வின்ஸ் தான் பிறக்குது. இந்தியன் CSIR, அதாவது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்டு இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சர்ஸ் அண்ட் ஜெர்மனியில் இருக்க ரிசர்ச்சர்ஸ் கூட சேர்ந்து வந்து இந்த ஊரில் இருக்க எல்லாரையும் டெஸ்ட் பண்ணாங்க. DNA டெஸ்ட், வாட்டர் சாம்பிள் அண்ட் ஃபுட் சாம்பிள் எல்லாமே டெஸ்ட் பண்ணாங்க. பட் அவங்க சொன்ன முடிவு என்னென்னா, நோ ஐடியா. ஜெனட்டிக்லேயும் அந்த பிரச்சனை இல்லை, இவங்க ஊர்லேயும் டெஸ்ட் பண்ணிட்டோம், இங்கேயும் அந்த பிரச்சனை இல்லை, எதுவும் எங்களால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ வர இந்த ஊரில் இருக்க ட்வின்ஸஸ் ஏன் பிறகுறான்னு சொல்லிட்டு இப்போ வரையும் யாராலும் கண்டுபிடிக்க முடியல. மர்மமாகவே இருக்குது. த பேர்ட் சூசைட் பாயிண்ட். அசாமில் இருக்க ஜட்டிங்கர் கிராமத்தில் ஒவ்வொரு வருஷமும்
செப்டம்பர் to அக்டோபர் மாதம் ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில், அதாவது ஈவினிங் 6 to 9 பறவைகள் சூசைட் பண்ணிக்குதான். ஆயிரக்கணக்கான பறவைகள் மரத்து மேலே வீட்டோட சுவரில் மோதி செத்து போகுதான். முக்கியமாக இது வெளிநாட்டிலேருந்து வர மைக்ரேட் ஆகி வர பறவைகளும் சரி, அந்த ஊரை சார்ந்த பறவைகளும் சரி இறந்து போகுதான். டாக்டர் சுதீர் செங்குப்தா இங்கே போய் ரிசர்ச் பண்ணார், பேட்டர்னிங் கண்டுபிடிச்சாரு. அதிக காற்று மற்றும் அதிக பனி நிறைந்த நில வெளிச்சம் இல்லாததால் காற்று, பனி, வெளிச்சம் இது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்கள் போடுற லைட்டுனால அங்கே இருக்க பறவைகள் சாகுதான். புரியல சொல்கிறேன். பறவைகள் நில வெளிச்சம் இல்லாததால் நைட் டைமில் வெளிச்சம் எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கே அதிக காற்று மற்றும் அதிக பனி, இதனால் கன்ஃபியூஷன் ஆகி அந்த ஊர் மக்கள் போடுற லைட் வெளிச்சத்தில் அந்த பறவைகள் அந்த வெளிச்சத்தை நோக்கி போகுது. ஸோ அதனால் அவங்க அங்கே இருக்க மரம் அல்லது வீட்டோட சூரியன் மேலே மோதி பறவைகள் செத்து போகுதான். இதுதான் இவர் கண்டுபிடிச்சார். பட் அவருக்குள்ளே ஏற்பட்ட கேள்வி என்னென்னா, ஏன் ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துல மட்டும் இது நடக்குது, ஏன் வேறு எந்த ஊர்லேயும் நடக்கலை? இந்த ஒரு கேள்விக்கும் இந்த ஒரு சூசைட்க்கும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆன்சரும் இல்லை. த யூஎஃப்ஓ பேஸ் கங்காலா பாஸ், லடாக். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பார்டரில் இருக்குது கங்காலா பாஸ். இந்த ஒரு இடத்த சுற்றி இருக்க மக்கள் அங்கே யாரும் போக மாட்டாங்களாம். அந்த இடத்த சுற்றி இருக்க மக்கள் அங்கே பேட்ரோல் பண்ணுற சோல்ஜர்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே ஏலியன்ஸ் நடமாட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க லோக்கல் மக்கள் அந்த இடத்துல அண்டர் கிரவுண்ட் யூஎஃப்ஓ பேஸ்னு நம்புகிறாங்க. ஒவ்வொரு முறையும் ட்ரையாங்கல் ஷேப்பில் லைட்ஸ் பூமியிலிருந்து அண்டர் கிரவுண்டில் இருந்து வெளியே வந்து வானத்தில் பறக்கலாம். அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, சைனா பக்கமும் இது தெரியும், இந்தியா பக்கமும் இது தெரியும்னு சொல்லிட்டு 2012 இந்தியன் ஆர்மி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட யூஎஃப்ஓ சைட் வேஸில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க நியர்பை லடாக் பார்டர்ஸ். கூகுள் எர்த்தில் இந்த இடத்த ஜூம் பண்ணால் சில இடங்கள் பிளர் ஆகும், சில இடங்கள் பிளாக் அவுட் ஆகியிருக்கும். 2 பெரிய நாடுகளும் ஏன் இந்த ஒரு இடத்துக்கு இவ்வளோ ஃபைட் பண்ணுறாங்க? அப்போ அங்கே கிடைச்ச அந்த பொருளால் தான் இவ்வளோ சண்டையா? அப்போ அந்த பொருள் இதை பற்றின வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் யூஎஃப்ஓன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 100 கமெண்ட் கிட்ட வந்தால் நாங்களுமே சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணுறோம். த மேக்னெட்டிக் ஹீல். லடாக்கில் இருக்க லேக் அருகில் ஹைவேஸில் ஒரு எல்லோ பாக்ஸ் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அங்கே உங்கள் காரை நிறுத்தி கியரை நியூட்ரல் பண்ணிவிட்டு பிரேக்கை ரிலீஸ் பண்ணுங்கள். உங்கள் கார் பள்ளத்தை நோக்கி கீழே போகும், பிறகு மேடு பகுதியை நோக்கி மேலே மூவ் ஆகும். அதுவும் 20 km/h ஸ்பீடில். இதுக்கு பேர் மேக்னெட்டிக் ஹீல். இதை சில பேர் ஆப்டிக்கல் இல்யூஷன் சொல்லுவாங்க, அதாவது கண்கட்ட வித்தின்னு சொல்லுவாங்க. அதாவது ரோடு கீழே போகிற மாதிரி இருக்கும், ஆனால் ஆக்சுவலி கார் மேலே தான் போகுது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பைலட்ஸ் இந்த ஏரியாவை பறக்கும்போது ஏர்க்ராஃப்டை ஆல்டிடியூடில் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. நீங்கள் மேக்னெட்டிக் ஹீல்னு யூடியூப்பில் தேடினாலே ஆயிரக்கணக்கான வீடியோஸ் கிடைக்கும். பட் இந்த ஒரு ஹீல்ஸில் இந்த ஒரு மேக்னெட்டிக் ஹீல் ஏன் நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல. த கோஸ்ட் வில்லேஜ், குல்தாரா, ராஜஸ்தான். ராஜஸ்தானில் இருக்க ஜெய்சல்மர் பக்கத்தில் இருக்க ஒரு கிராமம் தான் குல்தாரா. அந்த ஒரு காலத்தில் அந்த ஒரு கிராமம் ரொம்ப செழிப்பான கிராமமாக இருந்துச்சு. பள்ளிவால் பிராமின்ஸ் வாழ்ந்த இடமாகுது. ஆனால் 1825ஆம் ஆண்டு ஒரே ஒரு நைட்டில் அந்த ஒரு ஊரில் இருக்க ஆயிரக்கணக்கான மக்கள் காணாமல் போயிட்டாங்க. அப்படி என்னாச்சுன்னா, அந்த ஊர்களில் இருக்க அந்த டைமில் இருந்த மினிஸ்டர் அந்த ஊர் தலைவர் பொண்ணை கல்யாணம் பண்ண கேட்டார். கொடுக்கலன்னா ஊரே அழிச்சிட்டுன்னு சொன்னார். அந்த ஊர் மக்கள் அவங்க பொண்ணை கொடுக்க மறுத்தாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டில் குல்தாரா மற்றும் அதை சுற்றி இருந்த 83 கிராமமும் அங்கேருந்த மக்களும் அவங்க வீட்டை காலி பண்ணிவிட்டு அங்கேருந்து போனாங்க. போகும்போது அவங்க அந்த ஊரில் வாழ முடியலன்னு சொல்லிட்டு, இனி இந்த ஊரில் யாரும் வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாபமும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போவும் அந்த ஊரில் யாரும் வாழ முடியல. ட்ரை பண்ண சில பேர் மர்மமான முறையில் செத்து போயிட்டாங்க. அப்படி இல்லைனா மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகிற மாதிரி அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. இதை பற்றின நியூஸ் டெல்லி பேராநார்மல் சொசைட்டிக்கு வந்துச்சு. சொசைட்டி அந்த ஊரில் நைட் தங்கி ரெக்கார்ட் பண்ணாங்க. எல்லா விஷயமும் ரெக்கார்ட் பண்ணும்போது ஷேடோ, சன், அதிக வாய்ஸஸ் மற்றும் டெம்பரேச்சர் ட்ராப் ஆகுது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணாங்க. ரொம்ப யூஸ்வலாக இல்லாமல் அன்யூஸ்வலாக இருந்துச்சு. ஸோ கவர்மெண்ட் ஈவினிங் 6 மணிக்கு மேலே யாரும் அந்த ஊருக்குள்ளே போக அனுமதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போவும் இந்த ஊர் 6 மணிக்கு மேலே யாரும் போகிறதில்லை. இந்த ஒரு வீடியோவில் குயின்ஸ், ஏலியன், யூஎஃப்ஓ, எலும்பு மண்டை ஓடுதல் மற்றும் வாழ்க்கையில் ஒரு முறை கூட சாப்பிடாத மனுஷனை இந்தியாவில் ஒவ்வொரு மூலை முடுக்கலையும் ஒவ்வொரு மர்மம், பல மர்மங்கள், பல ரகசியங்கள் ஒளிஞ்சு கிடக்குது. சயின்ஸ் வளர வளர இந்த மர்மங்கள் ஒன்றுன்னா பதில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு சில உண்மைகளுக்கு நம்மளால் பதில் கிடைக்க முடியலன்னா அது இன்னும் அட்வான்ஸாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் பல மர்மங்கள் அங்கங்கே மறைஞ்சு கிடக்குது. இதை வெளியே கொண்டு வரது தான் நாங்கள் இருக்கோம்.
இது இன்ஃபர்மேஷனை நாங்கள் உங்களுக்கு கேதர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பண்ணுற சப்போர்ட் மூலிமா எங்களுக்கு இதை விட பெட்டராக வீடியோ போட உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் போட்ட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஒரு வீடியோவிலேருந்து ஏதோ தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உலகின் தலை சிறந்த சொல் செயல். சப்போர்ட் பண்ணி நம்புகிறோம். தேங்க்யூ.